நேயர்களே, இப்போ நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டால், இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய குழப்பம். 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சி, 108 இடங்கள். அவர்களுக்கு இன்னும் தேவை 118 தேவை, ஒரு 10 இடங்கள் தேவை. காங்கிரஸ் ஒரு 5 ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ 113, 8 13. அதில் ஒரு சீட்டு இதாகுது. ஏதாவது அவர் ரிசைன் பண்ணணும். அது பெரம்பூராக இருக்கணும், இல்லை திருச்சியாக இருக்கணும். அதை பற்றி தப்பில்லை. சரி, அதில் மறுபடியும் வரும்போது கூட அவர்கள் வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 107 இப்போது எஞ்சிய 6 ஆதரவுக்கு தேவை. யார் கொடுக்க போகிற 6? இப்போது திமுக கூட்டணியில் மதச்சார்பற்ற கூட்டணிகள், திருமாவளவன் 2, இடதுசாரிகள் ஒரு 4. ஆக இவர்கள் போனாலே ரொம்ப கிளியராக வந்துடும், 18 வந்துடும். இதுக்கு இடையில் இன்று காலை தொல் திருமாவளவன் 11 மணிக்கு இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அறிவிப்பு செய்திருந்த நிலையில் திடீரென நேற்று விடுதலை சிறுத்தைகள் இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான சில பிரச்சனை. இடதுசாரிகள் இன்னும் எங்களை அழைக்கவில்லை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு போக, பாட்டாளி மக்கள் கட்சியை அழைப்பதாக சொன்னால் யானை விலை குதிரை விலை சொல்வதை போன்று பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்கிறார்கள் போல, அவர் எங்களுக்கு துணை முதலமைச்சர் தரணும், என்னுடைய ஒய்ஃபு சௌமியா அன்புமணியை துணை முதல்வராக்கணும், சுகாதாரத்துறையை கொடுக்கணும்னு தேவையில்லாத கூத்து. அதை விட விஜய்க்கு ஆட்சியை விட்டு வெளியேறி போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆர்எஸ்எஸ் கட்சி தான், அது ஒரு பாஜகவின் கட்சி. விஜயை பொறுத்தவரை விளங்கணும், தமிழ்நாட்டில் என்னைக்கு நிற்கணும்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சுவடு இருக்கவே கூடாது. இருந்தால் அவர்களுக்கு சிக்கல் உண்டாகும். ஏன்னா அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வைத்து கதையை முடித்து விட்டார்கள். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் 98 பண்டார பரதேசின்னு சொல்லிட்டு 98 கூட்டு வச்சு மருமகனுக்கு இடத்த வாங்கி கொடுத்தார் முரசொலி மாறன். இது மறக்கவே முடியாது திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில். அப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்காத கட்சி யார்? பிஜேபியினுடைய காங்கிரஸ் கட்சி, இடதுசாரி. இப்போ இந்த நிலையில் இந்த அணியில் இணைஞ்சால் பிரமாதமான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? விஜயை பொறுத்தவரை பிரமாதமான வாய்ப்பு. அவர் பேர் வேற ஜோசப் சி விஜய். இப்போ அதுக்கு அவருக்கு கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. அவருக்கு கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இடதுசாரிகளுக்கு இருக்குது. இதில் பாமகவுக்கு பொறுப்பு இல்லை, பேங்கினது தேசிய முற்போக்கு, அவங்கெல்லாம் முற்போக்கு திராவிட கழகம், பிரேமலாதக்கெல்லாம் பொறுப்பே கிடையாது. கொடுப்பதை கொடுத்து அவங்க எங்கே வேணாலும் சேருவாங்க. கையில் காசு, வாயில் தோசை. இதுதான் பாமக, இதுதான் தேமுதிக. அவர்களை மண்ணை அள்ளி போட்டு விட வேண்டும். அப்போ ஒரு கொள்கை பிரகடமான கட்சி தொல் திருமாவளவன். மதச்சார்பின்மை, சாதி, இனம் எதுக்குமே அவங்க விளைய மாட்டாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த நேரத்தில் உடனடியாக நீங்கள் திமுகவை பற்றி டசன் கேர், உடனடியாக ஆதரவு கொடுத்தால் ஒழிய பாரதிய ஜனதாவுடைய ரோல் இங்கே ப்ளே பண்ண ஆரம்பித்து விடும். பாரதிய ஜனதா என்ன வேணாலும் செய்யும். ஆசாமில் செய்யலையா? வடகிழக்கு மாநிலங்களில் செய்யலையா? அல்லது எங்கள் மகாராஷ்டிராவில் செய்யலையா? ஏன் கர்நாடகாவில் செய்யலையா? ஏன் நிதிஷை அடித்து விரட்டலையா? எல்லா வேலையும் செய்வார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு நல்ல சிறந்த மாநிலம் தமிழ்நாடுல. அண்ணாவை சொல்கிறீங்க, பெரியாரை சொல்கிறீங்க, அயோத்திதாச பண்டிதரை சொல்கிறீங்க, சவுந்தர பாண்டியனார், எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன நடக்கிறது? இந்த நேரத்தில் திமுக கோவப்படும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அது ரொம்ப ரொம்ப மகா தப்பு. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடவே கூடாது. இப்போ இன்னைக்கு காலையில் திரு விஜய் அவர்களுடைய தாவேகா கவர்னரை அணுகியிருக்கிறாங்க, நேற்று அணுகியிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பதில்
கவர்னர் யார்? மோடி தான். கவர்னர் யார்? அமித்ஷா. அது திருப்தி அளிக்கவில்லை என்று நிராகரித்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு இப்போது போராட்டங்கள் மெரினா பீச்சில் நடந்திருப்பதாக நமக்கு தகவல் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுவோம், நாங்கள் எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பலாம். ஏன்னா 16 அம்மா இறந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பழனிசாமிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல, அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க, நம்பலாம். இப்போ நமக்கு சட்ட ரீதியாக வாய்ப்பு என்ன இருக்குது? எல்லா சட்டத்தையும் காலி செய்வாங்கல்ல. பிஜேபியை பொறுத்தவரை சட்டம் மாண்பு ஒரு மண்ணுமே கிடையாது அவங்கள பொறுத்தவரை. 1989 கர்நாடகாவில் இதே பிரச்சனை வருது. அப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸ் உச்சநீதிமன்றத்தில் வருது. அந்த கேஸில் என்ன வேர்டிக்ட்னு நம்ம பார்ப்போம். அந்த முறைப்படி இன்னைக்கு விஜய் என்ன செய்யணும்? 112 இடங்கள் வைத்திருக்கிறார். 108 + 5 113 இடமே வச்சுக்கலாமே. அது ரெண்டாவது நம்ம குறைச்சிக்கலாம். அப்போ இன்னும் தேவை எத்தனை? 5 இல்லது 6. அப்போது 1989 பொம்மை கேஸின்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி என்ன செய்யணும்? ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. தரையில், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள அந்த டெஸ்ட் பண்ணி தலை எண்ணி காட்டணும். கவர்னர் மாளிகையில் காட்டணும் உருப்படணும்னு ஒரு சட்டமும் கிடையாது. நல்லா கவனிங்க. விஜய் வந்து வெளிப்படையாக 108 + 5 111 ஆயிட்டுல, 112 13 வந்தாச்சு. சாரி, 108 5 113. அப்போ ஃப்ளோர் டெஸ்ட் என்னது? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தினுடைய செக்ரட்டரி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய செக்ரட்டரி ஹேஸ் டு டேக் ஆல் ரெஸ்பான்ஸ். அவர் தான் அதற்கு பொறுப்பு. கவர்னர் என்ன செய்யணும்? அப்படியா நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்களா? 2 வாரத்தில் நிரூபிங்க. இன்னைக்கு டேட் எத்தனை? 7. அதுலேருந்து ஒரு 20 நாளோ 15 நாள்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஒரு 22ஆம் தேதி 25ஆம் தேதி 20ஆம் தேதி டைம் கொடுக்கணும். அந்த டைமில் திரு விஜய் எஞ்சிய ஆதரவாளர்களை அவர் சேர்க்கலாம். ஆனால் கவர்னர் மாரல் கோடு இல்லாமல் அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு நிம்மதி இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து பிடித்தம் இல்லை. இது எப்படி சொன்னது? என்ன மரபு? என்ன சட்டம்? இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா பாஜகவின் ஆட்சி நடக்கிறதா? நேற்று வரைக்கும் பாஜகவை பற்றி பேசலை. ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு சீட்டு தான் பிடிச்சிருக்காங்க. 2% தான் தங்களுடைய எந்த எல்லையோ அதை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டாங்க. உனக்கு 2% தான்ப்பா, நீ 27 நின்றாலும் சரி 270 நின்றாலும் சரி, உங்களுக்கு நிற்கிறது 2% கொடுத்துட்டாங்க. நாம் தமிழருக்கு கொஞ்சம் கூட கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த முறை ஒரு மாற்றத்திற்கான வாக்கை அளித்திருக்கிறார்கள். 1008 விஷயம் நமக்கு விஜய் மேலே இருக்கப்பா. அவருடைய போராட்ட களங்கள், அவர் கொடுத்துருக்கூடிய வாக்குறுதிலாம் சாத்தியமே இல்லை. 12 லட்சம் கோடி கொடுத்துருக்கான் மனுஷன். எப்படி பண்ணுவார்? தமிழ்நாட்டுடைய ஒத்த பட்ஜெட்டே 4,63,000 கோடி. தமிழ்நாட்டுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் கொள்முதல் மூலதன செலவே 53,000 கோடி. கடன் அளவு 1.25 லட்சம் துண்டு உழுது. 1.25 lakhs. ஜிடிபியில் 3%. இப்போ நீங்கள் 63,000 கோடி எப்படி கொடுப்பீங்க? 1,80,000 கோடி யாருக்கு? பெண்கள், மீனவர்கள் எப்படி கொடுப்பீங்க? வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4,000 எப்படி கொடுப்பீங்க? முதியோர்கள் விதவைகள் பென்ஷனுக்கு 3,000 எப்படி கொடுப்பீங்க? 200 யூனிட்டுக்கு 12,000 கோடி எப்படி கொடுப்பீங்க? தமிழ்நாட்டில் மின் வாரியம் 2 லட்சம் கோடி கடனில் இருக்குது. தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை 48,000 கோடி கடனில் இருக்குது. எல்லாரும் பஸ்ஸில் எப்படி போவாங்க? பைத்தியக்கரத்தனமான மேனிஃபெஸ்டோ. 366 மேனிஃபெஸ்டோ அந்த வாக்குறுதிகளில் எதுவுமே சாத்தியம் இல்லை சார். எதுவுமே சாத்தியம் இல்லை சார். தடை காலத்தில் 20,000 கொடுக்க முடியாது. ஒன்றுமே இல்லை. என்னதான் மண்ணலை தடுத்தாலும் மலைகளை காப்பாற்றினாலும் ஏன்னா எதுவுமே செய்ய முடியாத நீங்கள். அப்போ அது நமக்கு ஒரு விமர்சனம் உண்டு. அது அப்பார்ட் ஃப்ரம் தேர், அது ஆட்சிக்கு வந்த பிறகு. இப்போ நாம் கேட்குறது, கோர்ட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுது? 113 வைத்திருக்கக்கூடிய அவரை அழைத்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு டைம் கொடுத்து அதன் அடிப்படையில் என்ன செய்யணும்? தலையை எண்ணி மெஜாரிட்டேரியன் நிரூபிக்கணும். அதுதான் உண்மை.
அதை செய்யாமல் கவர்னர் அல்கோரியா, ராஜேந்திர அல்கேரா யார் ஒருத்தர் பொறுப்பு கவர்னர். திருப்தி இல்லை. உனக்கு எப்படி சொல்ல முடியும் திருப்தி இல்லைன்னு? இந்தியாவுடைய சட்டம்லாம் கேவலப்பட்டு போச்சு. இதுதான் இவங்களுடைய விஷயம். 370 ஆப்ளிகேஷனை கொண்டு வந்த முறை, பாபரி மஸ்ஜித் முறை எல்லாமே இப்படித்தானே சார் இருக்குது. இப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இருப்பதையும் இழக்கப் போகிறது பாஜக. உண்மையிலேயே நன்மை செய்யணும்னா கவர்னர் என்ன செய்யணும்? 15 நாள் டைம் தரேன் மிஸ்டர் விஜய், நீங்கள் தான் அதை ப்ரூவன் உங்களுக்கு இருக்கணும், இல்லைன்னா ஆட்சி கலை. அவர் என்ன செய்வார்? திருமாவளவன்கிட்ட கேட்பார், இடதுசாரிகள்கிட்ட கேட்பார், ஏன் பழனிசாமிகிட்ட கூட கேட்கலாமே. ஆனால் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு உன் மனப்போற போக்கில் எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்விக்கு நமக்கு எந்த பதிலும் இல்லை. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம், அதிமுகவில் CV சண்முகம் தலைமையில் 40 MLAக்கள் புதுச்சேரி குப்பம் பகுதியில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு. அதிமுகவில் என்ன சொன்னாங்க, ஆதரவு கொடுக்க அதிமுகவில் கேட்கலன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பழனிசாமிகிட்ட கேட்கலன்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தேசிய முற்போக்கு கழகத்தில் உள்ளவங்க யாரையும் நாங்கள் சேர்க்கக்கூடாது சொன்னதாக தகவல் வருது. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா இப்போ இவங்க இந்த அளவுக்கு குதிக்கிறது என்ன காரணம்னா, காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக்து பாரத், அதுதான் முக்கியம். இப்போ விஜய் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்போ இல்லைங்க, அவங்க எப்பவுமே காங்கிரஸுக்கு ஆதரவான ஆள் தான். ஆரம்பத்தில் சேர்ந்துருந்தா இன்றைக்கி 150 சீட்டு வந்திருக்கும். அதை கெடுத்து போட்டாங்க. அது ஒரு காரணம். இப்போ அதனால் செல்வ பெருந்தகை, அதை போல் சிதம்பரம், கர்கேவின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் தேசிய தலைவர் திரு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களும் இந்த கருத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். இப்படி ஒரு களச்சூழல் காணப்படுகிறது. ஆக இந்த சூழ்நிலையில் இப்பொழுது தமிழ்நாட்டில் புதிய பூகம்பம் உருவாகிட்டு, பூகம்பம் 1 இன்றைக்கு தாவேகா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம், கவர்னர் ஆட்சி அழைக்க 2 முறை கடிதாசி கொடுத்தும் மறுப்பது, 3வது விடுதலை சிறுத்தைகளுக்கான பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் திமுகவின் சார்பாக நின்றாலும் மதச்சார்பின்மை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு கொள்கைப்படி இருந்தால் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும். எதையுமே கேர் பண்ணக்கூடாது. இல்லைன்னா இன்றைக்கி பாஜக பல விளையாட்டுகளை விளையாடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நீங்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தானே சொல்கிறீங்க மதச்சார்பற்றதை காப்பாற்றணும், அவர்கள் ஆக்டோபஸ் கைகள் வந்துடக்கூடாது என்று இடதுசாரிகள். அங்கே இருந்து என்னத்தை சாதிச்சிங்க? நீங்கள் இடதுசாரிகள் என்னத்தை சாதிச்சிங்க? விவசாயிகள் போராட முடிஞ்சுதா? எதுவுமே போராட முடியல. தொல் திருமாவளவனுக்கும் அதே கேள்வி தான். தலித் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை தான் நடந்துச்சு. வேங்கவையில் மனத்தை கலந்தாங்க, என்ன கிடைச்சிது? நாங்குநேரியில் மாணவன் வெட்டப்பட்டான், என்ன கிடைச்சிது? அப்போ நமக்கு இது நமக்கு இன்றைக்கி தலித் சகோதரர்கள் நிறைய வாக்களிச்சிருக்கிறாங்க. யாருக்கு? திரு விஜய் அவர்களுக்கு. ஒரு மாற்று சக்தியாக நாம் வரலாம். நாளைக்கு திமுக கூட சேரலாம், அது வேறு விஷயம். கூட்டணி என்பது அந்தந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு தான். அவங்க கூடயே பயணிக்கன்னா நீங்கள் ஒன்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அல்ல, நீங்கள் ஒன்றும் காதர் மீதின் பார்ட்டி அல்ல. சந்தர்ப்பவாதம் அல்லது, இதுக்கு தார்மீகம். இது எப்படி சந்தர்ப்பவாதம் நீங்கள் சொல்கிறீங்க? திருமாவர்களை கேட்டால் கூட நான் சொல்லுவேன், இது சந்தர்ப்பவாதம் அல்ல. அவர் என்ன பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாரா? பிஜேபி எதிர்த்து பேசலைன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? உடனே அதில் பிஜேபிக்கு ஆதரவுன்னு கிடையாது. வழக்குகள் இருக்குது. 41 பேர் படுகொலையில் அவர் மீது சிக்கப்படலாம், கொலை முயற்சி வழக்கு வைக்கலாம், இதெல்லாம் இருக்கிறது அல்லவா? அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ மைனாரிட்டி தலைவர் கத்தோலிக்கரை சேர்ந்திருக்கிறார். முதலே ஜோசப் சி விஜயன் என்று பெயரோடு வைத்திருக்கிறார். நீங்களும் அதுக்காகத்தான் போராடுறீங்க, இடதுசாரிகளும் அதுதான் போராடுறீங்க. இதே போன்று சங்க பரிவார அமைப்புகள் கிறிஸ்தவ வரும்போதே வெறுப்பை கக்குறதான் இந்த ராஜாக்கெல்லாம் வேலை. திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னார்? செபஸ்டியன் சைமன் என்று அழைத்தார். அவர் பார்த்தாரு, அவர் உண்மையிலேயே செபஸ்டியன் சைமன் தான். போட்டோ வச்சுட்டார் நெத்தியில் வச்சுட்டு, முருகா அரோகரா அப்படின்னு நல்ல விவரமான ஆள். இப்போ அவர் பார்ப்பனிய கடப்பாடை வச்சு திராவிடத்தை உடைப்பேன்னாரு.
அப்படியாப்பான்னு மக்கள் 3% கொடுத்து வீட்டுக்குள்ளே 3 முடங்கு போய் செஞ்சுட்டானோ. கதை முடிஞ்சுது. அவர் கதை அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இதை விட கூட நாளைக்கு வரலாம். ஆனால் 5-3-8 தான், 5-5-10 தான், 8-2 10ன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை. எலெக்ஷனில் நிற்கிறது ஜெயிக்குத்தானே. ஜெயிப்பதற்கு நிற்காமல் நீ சும்மா வெற்றியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் நிற்பேன்னா எவ்வளோ காலம் தான் அவன் கூடால நிற்பான் கை காசை போட்டு. பல பேர் ஏற்கனவே போயிட்டான். அதனுடைய விளைவைத்தான் அவர் ஆரம்பிக்கிறார். 27 இடங்களில் போட்டியிட்டு 2.5% தங்களுடைய உண்மை முகத்தை பாஜகவுக்கு தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொல் திருமாவளவன் ஆதரவு கொடுப்பாரா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிட்டு ஆதரவு கொடுப்பாரா, இல்லைன்னா எடப்பாடிட்டு அவங்க கேட்டால் ஒரு 47 + 111, அது 47, 57, 160 சீட்டு வந்தால் வலிமையாக இருக்கும். எடப்பாடிட்ட இப்படி கூட கேட்கலாம், உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் மந்திரி கொடுக்குறோம், இல்லை நீங்கள் கூட வாங்க. அவர் வரமாட்டார். ஆனால் அவர் முன்னாள் முதலமைச்சர், துணை முதல்வருக்கு வரமாட்டார். அல்லது அவருக்கு ஏதாவது உயர்ந்த பதவிகள் உள்துறை அதை கொடுக்கலாம், கொடுத்து மதசார்பற்ற ஆட்சியாக வைக்கலாம் தமிழ்நாட்டில். அதில் ஒன்றும் பெரிய கேவலம் ஒன்றும் இல்லை. அப்படி கூட கொண்டு போகலாம். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆனால் இதில் சட்டப்பிரகாரம் எஸ்ஆர் பொம்மை கேஸில் ஃப்ளோர் டெஸ்ட் மூலம்தான் நிரூபிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் நிரூபிக்கப்படாமல் போனால் மட்டும்தான் ஆட்சி அழைக்காமல் இருக்க வேண்டும். திருமதி சசிகலா அவர்களுக்கு ஆதரவு பெருகி இருந்தது. என்ன செய்தது பாஜக? அழைக்கவில்லை. மாறாக என்ன செஞ்சார்கள்? அவர்கள் மாறாக ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக அவர்கள் நேரடியாக வித்யாசாகரை மகாராஷ்டிராவில் போய் ஒழிச்சிக்கோன்னு சொன்னாங்க. அந்த ஆள் புறப்பட்டு போயிட்டார். 18 வருஷம் கடந்த தீர்ப்பை கொண்டு வந்தாங்க. சதி செய்தார்கள், உள்ளே பிடித்து வைத்தார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? பழனிசாமியை ஸ்க்ரூ கொடுத்தாங்க. போய் நீ தர்ம யுத்தம் செய்யன்னு தோண்டி விட்டாங்க. இந்த அநியாயம் தான் நடந்துச்சு. இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. அதனால் என்ன நடக்குதுன்னு இப்போ நமக்கும் தெரியல. ஆனால் தார்மீக அடிப்படையிலும் சத்தியத்தின் அடிப்படையிலும் நெறிமுறையில் அடிப்படையிலும் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் வாக்கை விஜய் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இது உண்மையான சத்தியப்படி நடக்கணுமா? அரசியல் நீதிப்படி நடந்தாலே போதுமானது. சத்தியம் ரெண்டாவது. அரசியல் தர்மத்தின் அடிப்படையில் நடக்குமா? நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.